ஆமா, நமக்கு எதுக்கு சங்கம்னு கேட்டீங்கல்ல, இப்ப சொல்றேன் கேளுங்க. ஒடுக்கப்பட்ட தலித் அருந்ததிய பழங்குடியினரா நாம இருக்கிறோம். பெரும்பாலும் கூலி வேலை செய்யற அமைப்பு சாரா தொழிலாளரா இருக்கிறோம். சாதிய வன்கொடுமை, வன்முறை, பாகுபாடுக என எல்லாத்தையும் அனுபவிக்கிறோம். இதுல இருந்து மீண்டு வெளியேற தொழிற்சங்கமா மாறுறதுதான் முடிவெடுத்து நம்ம சங்கத்தை வளர்த்திருக்கோம். பெண்களே அதிகமா தலையெடுத்து உருவாகின சங்கத்துல நீங்க இன்னும் உறுப்பினரா இல்லையா? இப்பவே 120 ரூபா சந்தா கொடுத்து உடனே உறுப்பினராகுங்க. நம்ம உருவாகின சங்கத்தை நம்ம எப்படி பெரிய மரமா வளர்க்கிறது? முதல்ல ஆண்டு சந்தா ஒவ்வொருத்தரும் ரூபா 120 கட்டி குறைஞ்சது 40 பேரையாவது சங்கத்துல சேர்க்கணும். இதுதான் சங்க மரத்தோட ஆணிவேறு. அப்புறம் 5 பொறுப்பாளர்களை தேர்ந்தெடுத்து மாசம் உங்க ஊர்ல கிளைச்சங்கத்தை கூட்டி வரவு செலவு பார்த்து அறிக்கையெல்லாம் எழுதி ஒரு வங்கி கணக்கு தொடங்கி ஒரு கட்டமைப்பை உருவாக்கணும். இதுதான் சங்க மரத்தோட முதகிளை. பிறகு உறுப்பினர்களை நலவாரியத்துல பதிஞ்சு நலத்திட்ட உதவிகள் எல்லாம் அவங்க வாங்க வழிகாட்டணும். இது சங்க மரத்தோட அடுத்த கிளை. அப்புறம் சங்க பொறுப்பாளர்களுக்கு நடக்கும் நிர்வாக குழு பொதுக்குழு கூட்டங்களில பொறுப்பாளர்களும் உறுப்பினர்களும் கலந்துக்கணும். இதுதான் சங்க மரத்தோட 3வது கிளை. எல்லாத்துக்கும் மேல நம்ம சங்கம் நடத்துற விழாக்க, போராட்டங்க, ஆய்வு கண்ணு எல்லாத்துலயும் கலந்துக்கணும். சங்க மரத்தோட 4வது கிளை இதுதான். இன்னும் நிறைய கிளவிட்ட பெரிய மரமா சங்கத்தை வளர்க்கிறது உங்க கையில தான் இருக்கு. உறுதியாய் நிற்கும் இறுதியில்